தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகையை முன்னிட்டு தற்போது ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. வான் பாதுகாப்பு படை அதிகாரிகள் முன்னிலையில் ஒத்திகை பாதுகாப்பு நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு செப்டம்பர் 3ஆம் தேதி திருவாரூர் வருகை தரவுள்ள நிலையில் தற்போது பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் கோவிந்தராஜ். வணக்கம் கோவிந்தராஜ், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ரவினா, ஜனாதிபதி திரௌபதி முர்மு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக செப்டம்பர் 3ஆம் தேதி காலை விமானம் மூலமாக புறப்பட்டு திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தருகிறார். அதன் பின்னர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவாரூர் புறப்பட்டு செல்கிறார். தொடர்ந்து பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் திருவாரூரில் இருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு வருகை தந்து அங்கு சாமி தரிசனம் செய்கிறார். மாலை அங்கு வருகை தந்து சாமி தரிசனம் மேற்கொள்ளப்பட உள்ள ஜனாதிபதி திரௌபதி முர்மு வருகையை முன்னிட்டு இப்பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு ஒத்திகையானது நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் தரிசனம் செய்வதற்காக அன்று மாலை வருகை தர உள்ளதை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் கோவில் அருகே கொள்ளிடக்கரையில் அமைக்கப்பட்டிருக்கும் ஹெலிபேடு தளம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹெலிபேடு தளத்தில் இருந்து சாலை மார்க்கமாக ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு புறப்பட்டு செல்கிறார். பின்னர் மீண்டும் ஹெலிபேடு தளத்திற்கு வருகை தந்து திருச்சி விமான நிலையம் புறப்பட்டு செல்கிறார். இந்நிலையில் தற்போது அந்த ஹெலிபேடு தளத்தில் ஜனாதிபதி வருகையை முன்னிட்டு வான் பாதுகாப்பு படை அதிகாரிகள் முன்னிலையில் ஒத்திகையானது நடைபெற்றது. இந்த ஒத்திகையின் போது 3 ஹெலிபேடு தளத்தில் 3 ஹெலிகாப்டர்கள் ஒவ்வொன்றாக வருகை தந்து அங்கு இறங்கி மேலும் அங்கிருந்து புறப்பட்டு சென்று அந்த ஒத்திகையானது நடைபெற்றது. தற்போது திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் மற்றும் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமையை தலைமையில் தொடர்ந்து இந்த பாதுகாப்பு ஒத்திகையானது நடைபெற்றது. தொடர்ந்து இங்கு நாளை மறுநாள் ஜனாதிபதி திரௌபதி முர்மு வருகை தர உள்ளதை முன்னிட்டு இங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கோவிந்தராஜ்.